தமிழ் பற்றி கேட்டிங்கன்னா சொல்வேன். தமிழில் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டேன். ஒருத்தர் தமிழ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 2 லெட்டர்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்க. 3 மாதம் போட்டி வச்சாங்க. யார் சீக்கிரம் கற்றுக்கிறாங்க பார்க்கலான்னு. வெளிநாட்டில் ஒருத்தன் வந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா, நார்த் இந்தியன் வந்து கற்றுக்கிறேன்னா, நான் லெட்டர்ஸ்லாம் கற்றுட்டு 2 லெட்டர் அடின்னு ஒரு வார்த்தை தான் கற்றுண்டான். அவன் இந்த அடியோட மீனிங் என்ன வாத்தியார் சொல்லிக் கொடுக்கல. நேராக போனான். பஸ் ஸ்டாப்பில் கிண்டியில் நின்றுனான். மச்சி நம்ம குதிரை செம்ம அடி அடிச்சிடுன்னா. அடியா அப்படின்னா என்னன்னா, உடனே லாபம்னு சொன்னான். உடனே பக்கத்தில் ஒரு ஆள், மச்சி பயங்கர அடி பாயினா. என்னடாண்ணா, நஷ்டம்டா, குதிரை பணம் கட்டினேன், மொத்தம் காலிடா, பயங்கர அடி வாங்கிட்டான்டான்னா. உடனே பஸ் வந்து ஏறினான். படியில் நின்று பார்க்குறான் அவன். யோ சர்தார்ஜி கொஞ்சம் குனின்றான். என்ன ஏன்னா 2வது அடி திருக்குறள் என்னன்னு தெரியலன்றான். அடின்னு கேட்டான். உடனே லைனு, செகண்ட் லைனு. உடனே பஸ் கண்டக்டர் சொல்றாரு, யோ ஏன் ஃபுட்பாலில் நிற்கிறீங்க, ஒரு அடி முன்னாடி வாங்கண்ணா. அப்போ அடின்னா என்ன, ஃப்ரண்ட்டுன்னு அர்த்தம். உடனே வாத்தியார் வீட்டுக்கு போறாரு நங்கநல்லூரில். அப்போ